நாயகன் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் இங்கே குழுவில் இந்த விழாவில் சிறப்படைகின்ற நீங்கள் எல்லாம் குழுமியிருக்கின்றவங்க எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு தமிழில் அதிகமான ஈடுபாடு கிடையாது. நான் கவிஞனும் அல்ல, இலக்கியத்திலோ அல்லது காப்பியத்திலோ ஈடுபாடு கொண்டவன் அல்ல. ஆனால் இருந்தாலும் என்னுடைய மாணவன் என்ற முறையில், மகாராஜன் என்னுடைய மாணவன் என்ற முறையில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் வாழ்த்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் இலை போல் சுற்றம் அமைந்து முசையாமல் வாழ்ந்திருப்பீர். சந்திரர் சூரியர் உள்ளளவும் சகல சக்தியும் பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும் என்ற வாழ்த்தி எல்லாம் வல்ல தீர்த்தங்கர்மாலை வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். ஒன்று குறிப்பிட்டு சொல்ல விடுகிறேன். இந்த அமைப்பின் பொறுப்பில் உள்ள ஒரு நானும் ஒருவன் என்ற முறையில் இங்கே ஒரு நல்ல விசேஷம் நடக்க இருக்கிறது. இந்த இடம் நம்முடைய சமுதாயத்துக்கு என்று அமைந்து 108 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. இந்த 108 ஆண்டு நிறைவு விழாவாக வரும் மகாவர் ஜெயந்தியிலே செய்ய இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் தவறாமல் ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ள வேண்டும். அதிலே 108 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்குவதென்று முடிவு செய்திருக்கிறோம். ஏனென்றால் பெரியவர்கள், இப்போது நம்ம இவர் பேசினார் அஜித்தாஸ் அவர்கள், அவங்க தாத்தாவுடைய முயற்சினால்தான் இந்த இடம் நம்ம சமுதாயத்துக்கு அமைஞ்சது. மலையனூர் சந்திரநாத நேயனார் திண்டிவனத்தில் சத்திரம் வாங்கி வச்சாரு. அதை பார்த்துட்டு தான் வந்தவாசியில் ஒரு சத்திரம் இருக்கணும், அதுவும் இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த 2 கோயில் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க. அவங்க முயற்சினால்தான் இந்த இடம் நமக்கு கிடைத்தது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அதிலே முன்னிருந்து அதை வாங்கின்றவர் பெண்குன்றம் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு சேர்ந்தார். அதனால அந்த 108 ஆண்டு விழாவை இங்கே சிறப்பு நடத்திருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று திரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு சமாச்சாரம், அறவாழி அவர்கள் செய்த சேவையை அவர் என்னைக்கு அதிகமாக சொல்றதில்லை. அவர் என்னுடைய நண்பர். நாங்கள் ஒன்றா படித்தோம், ஒரே ஸ்கூல்ல வேலை செஞ்சோம், ஒரே ஸ்கூல்ல ரிட்டையர் ஆனோம். அவருடைய நோக்கம் என்ன, அவர் என்ன செய்தார்ன்றது எனக்கு எல்லாரை விட நன்றா தெரியும். இன்னைக்கு பாருங்க, யாரும் இல்லாத இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்தொகை வட்டம். அங்கே ஒரு கோயில் இருக்குது, பவனந்தி முனிவர் கோயில், ஆதிநாதர் கோயில், சீனாபுரம். அந்த சீனாபுரத்துடைய கோயிலை சுற்றி ஒரு மதில் சுவர் போட்டு ஒரு விழா நடத்த இருக்கிறார்கள். அதற்கு அவர் பெருமுயற்சி எடுத்து இந்து அறநிலையத்துறையில போய் போராடி அதற்கு சில அதிகாரிகள் எல்லாம் பிடிச்சு போய் பேசி 23,50,000 ரூபாய் ஆணை வாங்கியிருக்கிறார். இப்போது டெண்டர் விட்டுட்டாங்க, ஏலம் விட்டுட்டாங்க. இப்போ வேலை நடக்க இருக்குது. அந்த கோயிலுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? 50 ஏக்கரா. அந்த 50 ஏக்கராவும் இங்க இருக்கிற சக்கரவர்த்தி டிஎஸ்ஓ இருந்துட்டு அவரு இவங்க எல்லாம் சேர்ந்தான் போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இட்டாந்து சர்வேயரையும் ரோவரையும் இட்டாந்து 50 சென்ட்டுக்கு அந்த 50 ஏக்கராவுக்கும் கல்வெட்டுலாம் கல் வச்சு அந்த அளவுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அதை அந்த வேலை முடிஞ்ச உடனே அங்க ஒரு நாள் பிரதிஷ்டை செய்யறதுக்கு ஏற்பாடு செய்ய இருக்கிறார்கள். அதற்கும் நீங்கள் நிச்சயம் எல்லாரும் வந்து வர வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் சமுதாயம் அதிகமாக தமிழில் ஈடுபாடு இல்லை, ஆனால் சமுதாய நலனிலே ஓரளவுக்கு எங்களால் முயற்சிகளை நான் செய்து வருகின்றோம். அதனால் இதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலே தான் நான் வற்புறுத்தி பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டேன். ஆகையினாலே உங்கள் எல்லோரும் இந்த வாய்ப்பில் கலந்து கொண்டதற்கு என்னுடைய நன்றிகளை வளர்த்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோரும் இங்கே வரவேற்று இந்த வார்த்தையை சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.